ஆல்ரைட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜேசான். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் ஏன் சொல்கிறாங்கன்னா, இனிஷியலாக வந்து இது ஜாவாஸ்கிரிப்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப ஈஸியாக வச்சுக்கிறதுக்காக ஜேசான்ன்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ ஜேசான் டிக்ஷனரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது மேபி கன்ஃபியூஷன் ஆகலாம். பட் ஆனால் ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் ஜேசான்ற டாபிக் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்கிறோன்னா, ஆஸ் அ யூஸராகவே வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்லைடு முடிஞ்ச அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுவேன். ஸோ வித் டிக்ஷனரி, வித் ஜேசன், வித்தவுட் ஜேசன் சொல்லி. ஸோ ஜேசன் இல்லாமல் ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த டாஸ்க்கோட எவ்வளோ என்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணோம், அதோட ரீடபிலிட்டி எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, ஸோ ஜேசன் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ ஈஸியாக இருந்தது. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜேசன் ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நம்மளோட பைத்தான் கோடுக்கு வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜேசன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணாமல் ஒரு சின்ன யூஸ் கேஸ் எடுத்துப்போம். ஸோ நமக்கு அது என்ன ஒரு சின்ன அன்ஈஸினஸை கொடுக்குது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குது. ஸோ அது வந்து என்ன ஜேசன் கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுள் ஆகிக்கிறோம், நம்மளோட ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இருக்கிற கோடை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி வச்சு என்ன பண்ணலான்னா, ஒரு பர்சன் அவங்களோட நேமு, அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட இமெயில் அட்ரஸ், ஸோ இதை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் வச்சுப்போம். ஸோ நேம்ஸும் போட்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே என் நேம் போட்டுக்கிறேன், கூட வந்து வேறு யாரும் நேம் போட்டுக்கிறேன், சச்சின் போட்டுப்போம். ஸோ 2 நேம்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன தேவை, ரஞ்சித்தோட ஃபோன் நம்பர் தேவை. நான் என்ன பண்ணுறேன், ஏதாச்சும் ஒரு நம்பர் போடுறேன். அதே மாதிரி சச்சினோட ஃபோன் நம்பர் தேவை, ஏதாச்சும் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், இமெயில் ஐடி போடுறோம். ஓகே, இமெயில் ஐடியில் என்ன பண்ணுறேன், என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ ரஞ்சித்குமார் madhavan@programmingview.com. ஸோ ப்ரோக்ராமர் வியூன்றது வந்து என்னோடய வெப்சைட் அது. ஓகே, அதே மாதிரி sachin@gmail.com போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரஞ்சித் அண்ட் சச்சினோட ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி மட்டும் இருக்குது. ஸோ இப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ அதை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ ஒருத்தனோட நேம் கொடுத்தோன்னா அவங்களோட கான்டாக்ட்ஸ் வாங்குற மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷன் போடலாம். ஸோ ஃபங்க்ஷன் கான்செப்டில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஃபைண்ட் கான்டாக்ட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு பேராமீட்டர் வந்து நேம் வரணும். ஸோ நேம் கொடுத்தாங்கன்னா, ஸோ இப்போ ரஞ்சித்னு கொடுத்தோன்னா ரஞ்சித்தோட ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடின்னு வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அதோட ஃபஸ்ட்டு ரஞ்சித்தோட இண்டெக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ரஞ்சித்னு போட்டோன்னே ரஞ்சித் எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அந்த இண்டெக்ஸில் தான் டீட்டெயில்ஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு ரஞ்சித்னு நம்ம பாஸ் பண்ணோன்னா நேம்ஸில், ஸோ நேம்ஸ்ன்னு தான் லிஸ்ட்டு, நேம்ஸ் டாட் இண்டெக்ஸும் கொடுக்கணும். இண்டெக்ஸும் கொடுத்துட்டு உள்ள நேம் பாஸ் பண்ணோன்னா, என்ன நேம் வருதோ அந்த நேம் பாஸ் பண்ணோன்னா அது எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு சொல்லும். எக்ஸாம்பிள் ரஞ்சித்னு சொன்னோன்னா 0th இண்டெக்ஸில் ரஞ்சித் இருக்காருன்னு சொல்லி இந்த இண்டெக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும், இந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நேமு, அதுக்கப்புறம் இமெயில், அப்புறம் ஃபோன் நம்பர் 3த்தையும் பிரிண்ட் பண்ண போகிறேன். பார்த்தோன்னா நேம்ஸு ப்ராக்கெட்டில் இண்டெக்ஸு. ஸோ அதே மாதிரி ஃபோன் நம்பர், இமெயில், இதில் ஃபோன் நம்பர்ஸு, இதில் இமெயில் ஐடிஸ். ஸோ இப்போது ஃபங்க்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியில் ஒரு நேம் மட்டும்தான் பெண்டிங்கு, இன்ட்ரோட தேவையில்லை, வெறும் ஃபைண்ட் கான்டாக்ட்ஸும் போட்டு நம்ம யாரோட இது இமெயில் ஐடி ஃபைண்ட் பண்ணுறோம், டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி நம்ம கொடுப்போம். நான் இப்போ வந்து ரஞ்சித்தோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இதை இதை ரன் பண்ணிவிட்டு நான் வருதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தோன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துச்சு, இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு 0th இண்டெக்ஸில் இருக்க எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுது. ஸோ நம்ம சச்சினும் கொடுத்தோன்னா சச்சினோட டீட்டெயில்ஸ்லாம் பிரிண்ட் ஆகும். டிக்ஷனரியில் வந்து ஒரு ஸ்லைட் வேரியேஷன் வந்து ஜேசன் ஆல் தான். ஸோ கீ வேல்யூ பேர் தான். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஜேசன் கொடுக்கும்போது நான் சொல்கிறேன்.
ஸோ இதில் பார்த்தோன்னா வெறும் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 0th இண்டெக்ஸ் இதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து அந்தளவுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ அப்படி தான் சொல்லணும். ஸோ இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்? ஸோ எப்போவுமே 0th இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி 0th இண்டெக்ஸ் எல்லாம் வந்து ரஞ்சித் வருதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு வந்து இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. கரெக்டாக? ஸோ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 100 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதில் 20வதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொன்றா போய் தேடணும். நம்ம கண்ணால் பார்க்கறதே நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் இருந்தால் நம்மளுக்கு ஒரு ஹியூமன் ரீடபிலிட்டிக்கே வந்து ஈஸியாக இருந்ததுன்னா அது நல்லாயிருக்கும்ல. ஸோ அதுக்காக கொண்டு வந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜேசன். இப்போ இந்த கோடை அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜேசன் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். ஸோ ஜேசனோட ஸ்ட்ரக்சர் இருக்கும் பார்த்தோன்னா ஒரு கீ ஒரு வேல்யூ. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட சேம் எக்ஸாம்பிளே போட்டுறேன். ஸோ கான்டாக்ட்ஸ்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே ஜேசனோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேர்லி ப்ராக்கெட்டில் இருக்கும். அது உள்ள ஒரு கீ ஒரு வேல்யூ. ஸோ டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து கீ வேல்யூவோட முடிஞ்சிடும். ஸோ டிக்ஷனரிக்கும் ஜேசனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னா, ஜேசனாக இருந்ததுன்னா உள்ளே வந்து இன்னொரு கீ வேல்யூ போயிட்டே இருக்கும். ஒரு கீ வேல்யூக்குள்ளே இன்னொரு கீ வேல்யூ போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து டிக்ஷனரிக்கும் ஜேசனுக்கும் இருக்க ஸ்லைட் வேரியேஷன். பட் ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோல் திங்கே வந்து டைப் என்ன செக் பண்ணோன்னா அது வந்து டிக்ஷனரி தான் சொல்லணும். ஸோ டிக்ஷனரியோட ஒரு என்ஹான்ஸ்ட் டாபிக் தான் வந்து பார்த்தோன்னா ஜேசன் சொல்லலாம். நான் பேசுறது ஃபுல்லாக பைத்தான் பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம அபோவில் வச்சுருக்க எக்ஸாம்பிள்லேயே ஸோ நான் ரஞ்சித்னு சொல்லி ஒரு கீ வச்சுக்கிறேன். ஸோ அந்த கீக்கு வந்து வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கான்டெக்ட்ஸ்குள்ளே இருக்கிறது ஈக்குவல் டும் போட்டு இந்த கேர்லி பிராக்கெட் ஃபுல்லாக இருக்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே ரஞ்சித்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். எப்போலாம் அந்த ப்ராக்கெட் என்க்ளோஸ் பண்ணுறோன்னா அப்போலாம் வந்து நான் வந்து அது ஆப்ஜெக்ட்னு சொல்லி ரெஃபர் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆப்ஜெக்ட்னு சொன்னேன்னா ஃபஸ்ட் வந்து நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஒரு கேர்லி ப்ராக்கெட் இருக்குன்னு நினச்சிக்கணும். பட் ஆப்ஜெக்ட்னு சொன்னால் எல்லா டேட்டா டைப்புமே வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். பட் ஆனால் மவுத் நம்ம பேசும்போது வந்து நம்ம முக்கால்வாசி டைம் ரெஃபர் பண்ணுறது வந்து ஜேசன் ஆப்ஜெக்ட் தான் வந்து மோஸ்ட்லி ஆப்ஜெக்ட்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு வந்து ஃபோனுன்னு சொல்லி இன்னொரு கீ கொடுத்துக்கிறேன். அதில் வந்து ரஞ்சித்தோட ஃபோன் நம்பர். இப்போ அதே மாதிரி ரஞ்சித்துக்கு ஒரு இமெயில் ஐடி இருக்கும். கரெக்டாக? அதையும் போட்டுட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து சச்சினுக்கு அதே மாதிரி சச்சினோட ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி ரெண்டுத்தையும் போட்டுடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜேசனோட ஸ்ட்ரக்சரு. ஸோ இது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் இந்த கீழே இருக்கிற இந்த ஜேசன் ஃபார்மேட் பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஸோ எந்தளவுக்கு ஈஸியாக ரீடபிளாக இருக்குன்னு சொல்லி. ஸோ ரெண்டு ஐட்டம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு மேபி ஈஸியாக தெரியலாம். ஒரு 1000 ஐட்டம்ஸ் வச்சு யோசிச்சு பாருங்கள். 1000ல் 100 ஐட்டம் பார்க்கும்போது எதோடது எதுனே இங்கே பார்க்கும்போது தெரியாது. பட் ஆனால் இதில் வந்து கிளியராக தெரியும் சச்சின்குள்ளே தான் இந்த மொத்த கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ இது வந்து எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். சேம் ஃபங்க்ஷன் நேம்லேயே டிஃப்னு போட்டு ஃபைன் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை போட்டு உள்ள பேராமீட்டர் வந்து நேம். ஸோ மேலே இருக்க மாதிரியே போட போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், இஃப் கண்டிஷன் மட்டும்தான் வரும். ஸோ நேம் வந்து கான்டாக்ட்ஸ்குள்ளே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ கான்டாக்ட்ஸ்குள்ளே இருந்துச்சுனாலே போதும், நம்ம வந்து இந்த ஐட்டமை டிஸ்ப்ளே பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கான்டாக்ட்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கான்டாக்ட்ஸு இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு என்ன ஐட்டம் ஆக்சஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா சஜஷன் வருது ஆல்ரெடி. இதுதான் வந்து கீ சொல்லி டிக்ஷனரி கீன்னு சொல்லி என்ன பண்ண போகிறேன், ரஞ்சித்தோட தான் ஆக்சஸ் பண்ண போகிறேன் சொல்லி ரஞ்சித்துன்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். ஸோ நேமே கொடுத்துருவோம். ஸோ நம்ம டைனமிக்காக பாஸ் பண்ணுறது இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சேம் பிரிண்டிங் கமாண்ட் கொடுத்துட்றேன். ஸோ பிரிண்ட்டும் போட்டு எஃப்ன்ற ஒரு சின்டாக்ஸ் போட்டு எஃப்னு போட்டோம்னா அது வந்து பிளேஸ் ஹோல்டருக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இல்லை நம்ம கேர்லி பிராக்கெட் போட்டோம்னா அது உள்ளே இருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணாமல் ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கும். லைக் என்ன வேரியபிள் பாஸ் பண்ணுறோமோ அதோட வேரியபிள் வேல்யூவே எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 3 தடவை பிரிண்ட் பண்ணணும். சாரி, இதில் வந்து ஃபோன் நம்பர், இமெயில். இப்போது கான்டாக்ட்ஸ்
ஸோ இங்கேயே டேரெக்டாக நேம் போடணும்னா எங்கேனா பாஸ் பண்ணுறோமோ அது வச்சு தான் நம்ம டேட்டாவே எடுக்கிறோம். நான் இப்போதைக்கு அதை நேம் விட்டுட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போது கான்டாக்ட்ஸ்குள்ளே கான்டாக்ட் கிடையாது கான்டாக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு வந்துடும். ஸோ இந்த இதுக்கும் போட்டோன்னா இப்போ எக்ஸாம்பிள் ரஞ்சித்தும் பாஸ் பண்ணுறோன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதுக்குள்ளே கான்டாக்ட்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம கான்டாக்ட் யூஸ் பண்ணியே வந்து ஃபோன் அண்ட் இமெயிலே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கான்டாக்ட் ஆஃப் ஃபோனுன்னு சொல்லி இங்கே எடுத்தோன்னா நம்மளுக்கு ஃபோன் நம்பர் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே இமெயிலும் தேவைப்படும். கரெக்டாக? ஸோ இமெயிலும் கான்டாக்ட் ஆஃப் இமெயில்னு சொல்லி எடுத்துருவோம். கான்டாக்ட் உள்ள ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு உள்ள ஸ்ட்ரிங்குள்ளே இமெயிலும் போட்டோன்னா ஸோ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கும் உள்ள ஃபோனு இமெயில். ஸோ இந்த கீயை பாஸ் பண்ணோன்னா நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ பேசிக்கலாக இதுதான் கான்செப்ட். ஸோ சப்போஸ் இந்த நேம் வந்து இல்லை அப்படின்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபங்க்ஷன் வேணால் இன்னொரு ஆப்ஷன் வேணால் போட்டுப்போம். ஸோ இந்த நேமுக்கு நேம் நாட் ஃபவுண்ட் இன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், சேம் திங் ஃபைண்ட் கான்டாக்ட் அப்படின்னு கால் பண்ணிவிட்டு இல்லை ரஞ்சித்துன்னு சொல்லி கால் பண்ணுவோம். இப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ யாராவது தான் பிரிண்ட் ஆகுது, என்ன இஷ்யூன்னு பார்ப்போம். இருங்க. ஓகே, என்ன இஷ்யூன்னு பார்த்தோன்னா கான்டாக்ட்ஸுன்னு மாற்றணும், கான்டாக்ட்டும் மாற்றணும்னு சொன்னால் மறந்துட்டேன். ஸோ இப்போ போட்டோன்னா பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டிக்ஷனரியோட யூஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன்னா ஏபிஐன்னு ஒரு கான்செப்ட் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் யூசர் இன்டர்ஃபேஸில் ஒரு வெப்சைட் போகிறீங்கன்னா அதோட டேட்டா வந்து எப்படி பேக் எண்டுக்கு போவோம்னா இந்த ஃபார்மேட்டை தான் போகும். இப்போ இருக்க கரண்ட் டெக்னாலஜியில் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து ஏபிஐ பேஸ் பண்ணி தான் போகுது. ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் போகும். ஸோ ரொம்ப ரீடபிளாக இருக்கும், கோட் இன்டிகிரிட்டி வந்து அதிகமாக இருக்கும், கோட் மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுறதுனால இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கனால இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன்.